අපි දැන් යාපනයේ ඉඳලා දැන් ආවා පලාලියෙන් අච්චුවේලී පිවිසුම් දොරටුව ආසන්නයේ. එතනින් තමයි වහලා තිබුණේ මේ පේන පිවිසුම් දොරටුවෙන් තමයි අවුරුදු 30කට වැඩි කාලයක් තිස්සේ මේ මාර්ගය වහලා තිබ්බා. එතකොට අනුර කුමාර දිසානායක සහෝදරයා ජනාධිපතිවරයා බවට පත්වීමෙන් පසුව මෙන්න මේ අච්චුවේලී ප්‍රදේශයේ ජනතාව විශාල පීඩාවකට පත් වෙලා තිබුණේ යාපනයේ නගරයට එන්න. ආරක්ෂක මණ්ඩලෙත් එක්ක සාකච්ඡා කරලා දැන් දින කීපයකට පෙර මේ පාර විවෘත කළා. எங்கள் அம்மா வந்து இங்கே இந்த வழிக்கிட்டு 30-35 வருஷம் ஆயிட்டு. அதுக்கு பிறகு நாங்கள் பிறந்த நாங்கள் அப்போ நாங்கள் பிறந்த பிறகு எங்களை இடமே இப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. அப்போ இன்றைய தான் வந்து பார்த்து நான் உண்மையான சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு இடத்துல எங்கள் அம்மா இருந்தேன்னு சொல்லி நான் சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு ஒரு 35 வருஷத்துக்கு பிறகு விட்டுருக்குறாங்க. உண்மையாக வந்து பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. என்ன சொன்னாங்க அம்மா வைக்கலாம் இப்போ 67-68 வயசாகிட்டுது. அவே நீ இங்கே வந்து இனி இருக்கிற வந்து கடைசி காலத்தில் வந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜனாதிபதி பதவி ஏற்ற பின்பு திறந்துருக்கோம். இப்போ எங்களுக்கு இது கொஞ்சம் போக்குவரத்துக்கு நல்ல இதாக இருக்குது, வசதியாக இருக்குது. என்ன சொன்னால் நாங்கள் இப்படி உள்ளால திரும்பி போக வேண்டியது கஷ்டம். இதுன்னு சொன்னால் இதான் நேராக போய் நாங்கள் வசாவளான் சந்தியாக திரும்பி அப்படியே யாழ்ப்பாணம் போகக்கூடிய வசதியாக இருக்குது. පාරාරල පස්සේ මේ කෙලින්ම ගිහිල්ලා යාපනයට යන්න එයාට ලේස්ලු. நாங்கள் இயல்பாதால உடம்புய மாதிரி நேப்போம். පලාලි පාර අරල දැන් බාලදීනවල තෙල්ලිපොඩි පාර බාලදීනවල ඒකත් ජනාධිපති අනුර කුමාර அவர்கள் අරල තියෙන්න කියලා මෙයක් කියනවා. இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாதை விட்டு நான் மிகவும் நன்றி இந்த ஜனாதிபதிக்கு. அனுர திசாநாயக பதவியேற்ற பின்பு இந்த பாதை திறந்திருக்கிறார். அது உங்களுக்கு சந்தோஷமா அல்லாட்டி என்ன விதியம்ன்றதை உங்களுக்கு காய்ச்சி கொடுப்போம். நீங்கள் என்ன சொல்றீங்க? அதே நேரத்தில் எங்களுக்கு அந்த இப்போ நாங்கள் சுற்றித்தான் இவ்வளோ காலம் அப்படி இப்படி சுற்றித்தான் போனது. இப்போ நேராக போகிறோம். மிச்ச சந்தோஷம் எங்களுக்கு. இன்னும் அங்கால அந்த அந்த தெளிப்பில் ஒரு நேர் ரோட்டு எந்திரம் இருந்தால் இன்னும் எங்களுக்கு நாங்கள் இப்போ அவருக்கு தான் பார்க்க மலிக்க போகிறோம். දැන් බසාවලා නන්දියෙන්දලා තෙල්ලිපොළ පාර එන්නේ පාර ඒක වාලා තියෙනවලු ඒක අනිවාර්යෙන් අරලා දෙන්න ඕන කියලා ඒ සහෝදරයෙක් කියනවා. அனுர திசாநாயக்க அண்ணா வந்து இந்த இடத்துக்கான வேலை திட்டம் எல்லாத்தையும் செய்வார் என்ற பூரண நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்களும் இம்முறை தேசிய மக்கள் சக்தியில் ரஜீவன் அண்ணாவுக்கிட்ட இருந்து செயல்படுறோம். யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இருந்து வேட்பாளர் ரஜீவண்ணாவுக்கிட்ட அவற்றை ஆதரவாளராக நான் செயல்படுறேன். வந்த வகையில் வந்து எங்களுக்கு கட்டாயம் இங்கே பெரிய பெரிய வேலை திட்டங்கள் இருக்குது. எங்களுக்கு சனம் விரும்புகிறதெல்லாம் இந்த முறை வந்து திசகாட்டி சின்னத்தை தான் எதிர்பார்த்து எல்லாரும் நடக்கினோம். அந்த வகையில் நாங்கள் வந்து என்னென்னு கேட்டால் கொஞ்சம் விடுபட வேண்டிய இடங்கள் இருக்குது. சனம் பாரிய ஒத்துழைப்பு எங்களுக்கு தந்து கொண்டிருக்கணும். இது போன்ற ஒரு மாற்றத்தை நாங்கள் இதுவரை காலமும் யாருமே எதிர்பார்த்தது இல்லை. அதாவது வந்து அண்ணாக்கள் என்ன செய்யணுமோ அதே போல் செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒருவராகத்தான் நாங்கள் நரவமன திசாநாயக்க அண்ணாவை பார்க்குறோம். අපේ සහෝදර සුදාකරන් කියනවලු එච්චර කාල ජනාධිපති කලින් හිටිය ජනාධිපති කවුරුත් මුකුත් කරුවනාලු. දැන් අනුර දිසානායක අයියා අවිල පස්සේ පාර අරලා තිනවලු. තව පාර අරින්න තිනවලු. ඕක අනිවාර්යෙන් අරලා දෙන්න ඕන කියලා කියනවලු. இல்லாமல் இருக்கு. சூட ஊடி இல்லாமல் கிடக்கு கடல். சுடுக்கு வேலை வளைக்கிறாலேங்கோ மீன் இங்கே ரங்குது இல்லை. කංකසන්තුරේ මයිලිඩ්ඩි දීවරවරයි. එතෙන්දී මේ දීවර ජනතාව කියනවා පහුගිය වකවානුව තුළ ඉන්දියාවේ ඉඳලා ඇවිල්ලා නීති විරෝධීව මාළු අල්ලපු ඉන්දියානු බෝට්ටු නාවික හමුදාවෙන් අත්අඩංගුවට අරගත්තුවා තියෙනවා. ඒවා මෙන්න මේ දීවර ජනතාවගේ බෝට්ටු ගහන දිහා තමයි ගාල් කරලා තියෙන්නේ. ඒක අයින් කරලා දෙන්න කියලා මේ ජනතාව ඉල්ලා සිටිනවා. இந்தியா ரோலர் தான் எங்கள் மீனவர் போட்டுகள் எல்லாம் வந்து விலையெல்லாம் பட்டி இதன்றாலாம் பிரச்சனை. அவங்களுக்கு அப்புறம் நாங்கள் அறிவிச்சு தான் வந்து பிடிச்சி வந்து வச்சுக்கிட்டோம். ජනාධිපති අනුර කුමාර දිසානායක සහෝදරයා අද යාපනයට එන දවස. ඒ නිසා අපි බැලුවා මේ ජනතාවගේ තියෙන ප්‍රශ්න පිළිබඳව කතා කරන්නත් එක්ක තමයි ආවේ. நாங்கள் இப்போ தற்போது இன்றைக்கு ஜனாதிபதியார்கள் யாழ்ப்பாணம் வருகிறார்கள். 3 மணி அளவில் யாழ்ப்பாணம் வருகிறார்கள். நாங்கள் இப்போ உங்களை சந்திப்பது உங்களுடைய குறைகளை கேட்டு ஜனாதிபதியின் முன்னிலைப்படுத்துவது. දැන් මේ නිවාස යෝජනා ක්‍රමයේ පදිංචිකරුවෙක් වෙන සිවනේෂන් මහත්මයා ඉන්නවා මෙතන. එතෙන්දී අපි සිවනේෂන් මහත්මයාගෙන් අහමු කොහොමද කොයි කාලෙද මේ
යුද සමයේදී ඔයගොල්ලෝ මේ ගමේ ගම්බිම් අත්හැරලා ගියේ? நாங்கள் இந்த முகாமில் இருந்தாங்க. முகாமில் வந்து அந்த மூலம் தான் பேர் வந்து கதி முகாம் கொடுத்துட்டேன். வந்து காணியில் அங்கே அங்கே பருத்தி வச்சு මේ අර යුද්ධ කාලෙන් පිස එළියෙලා මිනිස්සු කවුරු 35ක ඉඳලා වරතුරේ පෙදුරු ප්‍රදේශ සභා කාර්යාලයක තමයි ඒකේ දීලා දිනවලු. පාර හොඳ නෑලු පාර කතා දෙන්න කිව්වලු. අනිත් එකේ අර පාලම් 3ක් තියෙනවලු එතන. குளிகல்ல இது பாலமாக கதல திண்டிக்குவா. குடி தண்ணி சவராக இருக்குது. அந்த குடிக்கிறதுக்கு ஏற்றது மாதிரி இல்லை. நாங்கள் நிறைய இடத்துக்கு கடன் கொடுத்தும் ஒரு இதுவும் எடுக்கல. ஜூசிக்கு எல்லா இடமும் நாங்கள் சொல்லி கலைச்சி போனோம். மற்றது எங்களுக்கு இந்த வேன் தோன்றதுக்கு அனுமதி தருவோம். ஆனால் அது அனுமதி மறக்கப்பட்டது என்று அமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுக்கு மேலே கடல் வள அமைச்சர் சொல்லியிருக்கிறார். கடல் பாதுகாப்பு கொழும்பில இருந்து வந்தவினம் சொல்லியிருக்கணும். அனுமதி இல்லையென்று. அனுமதி இல்லாத இடத்துல மக்களை குடியேற்றதே சட்டத்தின்படி பிழை. போஸ்ட்மேன் போட்டுருக்கு கரண்ட் கதியை போட்டு தாங்களுக்கு பட் இங்கே நாங்கள் மேரிக்கே இருக்கல பூச்சி புறான்னு வருது. இப்போ பிள்ளை படிக்கிற கஷ்டம் விடாவில் வீடு வீடு இப்போ செய்யல லைட் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ பிள்ளை பிடிக்கத்தாலும் செய்யற பிடிஞ்சாப்பு அது டைம் எவ்வளோ பள்ளிக்கிறோம் ஸ்கூல். அப்போ போகிற அமைச்சர் போய் பேச்சு பண்ணி அடியும் பண்ணுறது. ඒක අදලා පස්සේ කරන්ට් එක ගෙනාලු. දැන් කණුව දාලා දිනවලු. තාම ඒකේ කරන්ට් එකේ කැදිවනාලු. ඉක්මනට ඒකේ කරන්ට් එක හදලා ඒ මිනිසුන්ට රාය වෙලාට ඉන්න බෑලු. ලයිට් එක නැත්නම් ඉන්න බෑලු. සරප්ප එම සතුවක් තිනවලු. ඒක බලලා පොට කරලා දෙන්න කි. මම මේ මොහොත වන විට ඉන්නේ යාපනයේ අර්ධද්වීපයේ පලාලි මේ දීවර වරායේ. එතකොට මේ වෙනකොට අපි දකින දෙයක් තමයි දීවර ජනතාවගේ පහසුව තකා උන්ට සහනයක් වශයෙන් ඉන්ධන සහනාධාරයක් වර්තමාන ජනාධිපති අනුර කුමාර දිසානායක සහෝදරයා ලබා දීලා තියෙනවා. නමුත් තව ප්‍රශ්න ගණනාවක් මේ දීවර ජනතාවට තියෙනවා. අපි අහලා බලමු මොනවද ඒගොල්ලන්ගේ ප්‍රශ්න කියලා. தாங்கள் இப்போ தற்போது உங்களுடைய பலாலி துறைமுகத்துக்கு அண்டிய பிரதேசத்தில் நிற்கின்றோம். இப்போ அதாவது உங்களோட கடல் பிரதேசத்தில் என்ன குறைகள் இருக்கின்ற உங்களுக்கு இருக்கின்ற குறைகளை முன்படுத்துங்க. வணக்கம். நான் பலாலி வடக்கு கடத்தொழிலாளர் சமூகத்தைச் சேர்ந்த உபதலைவர். எங்களுடைய கடல் வளமானது நீண்ட காலமாக எங்களுக்கு ஒரு நெருக்கு வாரம் இருக்கிறது. கடல் வளத்தில் வந்து மீன் வளங்களை வந்து சூறையாடுகிற ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட தொழில்கள் கடந்த கால ஜனாதிபதிகள் இருந்த காலத்தில் கூடி அதை நிற்பாட்டாமல் அந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை வந்து எங்களோட வடக்கு சமூகம் கடலை சார்ந்ததான் 175க்கு மேற்பட்ட மக்கள் வாழுகிறார்கள். அந்த மக்களுக்கு நீண்ட காலமாக இனி வரும் பிரஜைகள் நல்ல சுபிஷ்டமாக நல்ல கடல் வளத்தோடு வாழ்றதா இருந்தால் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தையும் நிறுத்தி அவைகளுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும். அதை கட்டியெழுப்பி இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பார் என்றதை நாங்கள் நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியா இழுவப்படகு முக்கியமாக இந்தியா இழுவப்படகு எங்களை எல்லைக்குள்ளே வந்து எங்களை தொழில் செய்யாமல் அதை எங்களோட வேலைகளையும் சேதப்படுத்துகின்றது. உள்ளூரிலேயும் அந்த இழுவப்படகு இருக்கின்றது. இலங்கையிலேயும் இழுவப்படகு இருக்கின்றது. அந்த இழுவப்படகுகளையும் அதை இந்த தடுத்து நிறுத்த குஞ்சு மீன்களை கூடி அவையை அள்ளி கொண்டு போகிறார்கள். எல்லோரும் இலங்கை பிரஜைகள் என்ற முறையில் எல்லோரும் சமத்துவமாக இந்த தொழிலை நல்ல முறையில் மீன்வளத்தை பாதுகாத்து வளம் பெற செய்ய வேண்டும். ஒருதர் பக்கம் சார்பில்லாமல் மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தந்தால் மிக மிக கடவுள் புண்ணியமாக உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் நாங்கள் கடந்த காலம் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை சொல்லி இனி ஆற முடியாது. அதெல்லாம் கடந்து விட்டது. அதை எல்லாரும் நினைவில் வச்சு இனி வரும் காலங்களில் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த மீனவர்கள் சமூக මරිය සහෝදරයා මරියස් දෙක එක කතා කරුවා. එයාව කතාව කියනවා ඌ මාළු අල්ලනකොට පොඩි බැරදික් තියනවලු. ඒකේ බැරදියේ එළියෙන්දලා වෙලා ඉන්දියා කට්ටිය ආවෙලා මේ ආවෙලා මාළු අල්ලලා යනවලු. ඌ කට්ටියට මේ වවර්තේ එන්නත්ත මොක නවත්තන්නට කියනවා. අනිත් එකේ ගම මිනිසුඩ මේ ඉඳලා ගම මිනිසු 100ක් 70ක් විතර ඉන්නවලු ඕග මාළු අල්ලන කට්ටිය. ඒ විදිහට ඒ කට්ටිය මාළු කලපොඩ ගිහලා අල්ලනකොට මාළු ඔක්කොම හොරකම් කරලා කේස් එකක් තියනවලු. ඕක ඔක්කොම බල්ලා
ජනාධිපති දැන් ආවිලා ජනාධිපති ඔක්කොම බල්ලා එයාගේ අමාරු මොනවද සක මොනවද කියලා බල්ලා කරන්න කිව්වා. இதுவரை காலமும் எங்களோட வடக்கு கிழக்கில் இருந்த தமிழ் கட்சிகள் வந்து ஏகபோகமாக வாக்குரிமைகளை பெற்றிருந்த போதிலும் எங்களோட தமிழ் மக்கள் வந்து திருப்தி பெற அளவுக்கு இன்று வரைக்கும் எந்த ஒரு உதவி திட்டமும் நிறைவேறாமல் இருக்குது. அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து இப்போ எங்களோட கடல் சார்ந்த தொழிலை செய்கிற சமூகமாக இருக்கட்டும், விவசாயம் செய்கிற சமூகமாக இருக்கட்டும், ஒரு பெண் தலைமத்துவ குடும்பங்களாக இருக்கட்டும், எங்களோட மக்கள் வந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இந்த 20 வருஷ அரசியல் வாழ்க்கையிலேயே அவர்கள் வந்து சரியான ஒரு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் வந்து இப்போ சொல்ல வேணும்னு சொன்னால் பிள்ளைகள அடிப்படை கல்வி கூட அந்த பிள்ளைகளால் தொடர இல்லாமல் இருக்குது. தாய் தந்தையருக்கு சரியான வருமானங்கள் இல்லை, வீடுகளில் ஆரோக்கியமான உணவுகள் கஷ்டம். இங்காலெல்லாம் பார்த்தா நவம்பர் மாதத்துக்கு பிறகு அடுத்த ஜனவரி வரைக்குமே இந்த கடல் தொழில் வந்து நாங்கள் செய்யவே இல்லாது. என்னென்னு சொன்னால் கடல் சரியான கோரமாக இருக்கும். அப்போ அண்டண்டாடு தொழிலுக்கு போய் தான் வாழணும்னு சொல்லி இருக்கிற மீனவர் சமூகம் வந்து எப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவங்க தங்களோட பிள்ளைகளுக்காக, அதாவது ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிற அண்டண்டாடு கூலி தொழிலாளி வந்து போட்டுகள் போகையிலாட்டி கட்டுமரத்தில் உள்ளு போவாங்க. கடலுக்குள்ளே போனாங்கன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த கடல் அலையக்க மூழ்கி அந்த பெண் அந்த தலைவர் குடும்ப தலைவர் வந்து உயிர் நீக்கிற அபாயங்கள் எத்தனையோ நடந்து இருக்குது. எங்கட வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் எம்பிக்கள் இவ்வளோ காலமும் வந்து அதை பற்றி எந்த ஒரு நிவாரணங்களோ எதுவுமே இல்லை. முத்திர காசுன்னு சொல்லி கொடுப்பாங்க, அது வந்து உண்மையாக ஒரு குடும்பத்துக்கு போதிய அளவில்லை. எனக்கு தெரிந்து எங்களோட முந்தின ஜனாதிபதி சந்திரிகா அம்மையாட்டி ஆட்சியில் தான் அந்த ஒவ்வொரு சங்க கடைகளுக்கும் நிவாரணங்களை வழங்கினார்கள். அது அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான குடும்ப வருமானங்களை நிவர்த்தி செய்திச்சுது. ஆனால் இப்போ இருந்த கடைசி 15 வருஷ அரசியல் வாழ்க்கையில் எங்களோட மக்களுக்கு போதிய நிவாரணங்கள் வழங்கப்படையில. முத்திர காசு உண்மையாக ஒரு குடும்பத்துக்கு போதிய வருமானத்தை தராது. போசாக்கான உணவையாவது அவர்கள் அந்த மழை காலங்களில் கடற்தொழிலாக்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி விவசாயிகளுக்கும் வந்து போதிய அளவு விவசாயம் செய்யலாமே இருக்குது. அவங்க வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அவங்களுக்கு வந்து ஒழுங்கான உரம் மருந்து அந்த வசதிகள் வந்து இப்போ சரியாக தடப்பட்டு போகுது. இப்போ 2 வருஷத்துக்கு மேலால் அவங்க அந்த கொரோனாக்கு பிறகு சரியான பாதிப்புகளாக அவங்க அடைஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு விவசாயத்துக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் அவங்களோட சமூகமும் வந்து ஓரளவு மேலோங்கி வரும். அதே மாதிரி இந்த கடத்தல் சமூகத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு இந்த 2 மாதமும், அதாவது வந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்குமே சரியான கஷ்டத்தில் தான் இவங்களோட வாழ்க்கை ஓடும். அப்போ அதுக்கும் எங்களோட ரஜீவன் சாரோட நாங்கள் இதுக்கு முதலும் கதைச்சிருந்த நாங்கள் மீட்டிங்கள் போட்டு மீட்டிங்களில் அவரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். என்னென்னு சொல்லி சொன்னால் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாவது வந்து மக்களை சந்தித்து நேரடியாக ஒரு கலந்துரையாடல் செய்து அவர் மூலமாக ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு காணின்றதை வந்து 90ஆம் ஆண்டுக்கு பிறகு 1990ஆம் ஆண்டு யுத்தம் நடந்த பிறகு இப்போ தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷனிலையுமே எனக்கு தெரிந்து இந்த 15 வருஷம் ஒரு விளம்பரங்களும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ். இந்தியாவில் வடமாநிலத்தில் இருக்கிற எங்களுக்கு சரியான சக்ஸஸ். அதே நேரம் எங்களுக்கு இந்த பலாலி ஏர்போர்ட் பாதையும் துருவா திறந்து விட்டால் எங்களோட மக்களுக்கு இருக்கிற அந்த காணிகளில் இருக்கிற அந்த எனிவார சந்ததியாவது தங்களோட காணிகளை உருமங்கூறி அவைக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதோட எங்களோட அந்த 34 வருஷ ஆவலும் பூர்த்தியாகும். எத்தனையோ ஐயாமார் வந்து தாங்கள் உயிர் போடுறதுக்கு இடையில தாங்கள் தங்களோட சொந்த காணியில் ஒரு நாள் என்றாலும் வாழணும் என்ற ஆசையோடு இங்கால இருக்கிறோம். இங்கால ஒரு கடற்தொழில் செய்கிற ஒரு ஐயா தான் அண்டே வந்து எங்களோட கதைத்திருந்தவர். சரியான பாவம், அவர் 90 வயசு மேலே ஆகுது. ஆனால் அவர் வந்து அந்த ஒரு நாளாவது தன் காணியில் போய் இருக்கணுமென்றதான் அவற்றை ஆசை. எங்களோட தமிழ் மக்களுக்கு போதிய அளவு கல்வி வேணும். மற்றது எங்களோட கடற்தொழில் சமூகம் விவசாய சமூகம் வந்து இனியும் தாழ்த்தப்படாமல் மேம்படணுமென்றது தான் நாங்கள் ரஜீவன் சார்கிட்ட வச்ச கோரிக்கையும் அவரும் எங்களுக்கு அதே இதுக்கு ப்ராமிஸ் பண்ணி தான் தந்திருக்கார். தன்னால் முடிஞ்ச அளவு தான் நிச்சயம் செய்வேன் என்று சொல்லி அதால் நாங்கள் ரஜீவன் சாரை ஆதரித்து அவருக்கு 4ஆம் நம்பரில் போட் போடணுமென்று சொல்லி ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வரோம். பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு பிறகு கண்டிப்பாக வந்து சந்திப்பார் அவர். මේ සහෝදරි ජසින්ද එක කියලා දිනවලු මේ ඉන්නේ මිනිස්සු ඔක්කොම අමාරු මිනිස්සු කියලා කියනවලු ඕ සම්බන්ධ මේ අර බඩමගාන සන්දේ වර්පාල රජීවන් කියලාත් එක කතා කරන දෙනවලු එයා කියනවලු පාර්ලිමේන්ත ඉවර කරලා පස්සේ ඔක්කොම කරලා දෙන්නම් කියලා කියනවලු මේ දිනවලු අමාරු කෙනෙක් අපි අනිවාර්යෙන්
අරල දෙන්නෙක්වලු පරාලි එයාපොට් පාර. අනිත් එකේ මාළු වල්ලන කට්ටිය ටිකේ සිටිය පොට බලන්න කිව්වා. අනිත් එකේ අර්බේ අමුදාවක් කට්ටිය එන්නේ ඉඩම ඔක්කොම මිනිස්සුගේ ඉඩම තමයි අමුදාවක් කට්ටිය එන්නේ. ඒක පොට බලලා දැන් අවිල්ල ජනාධිපති ඔක්කොම බලලා මේ මිනිස්සුගේ කරපු මොනවද කියලා බලලා කරලා දෙන්න.